ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ணும், இல்லை எப்போனா கூட செஞ்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இது வந்து நான் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் செஞ்சுருந்தேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி செஞ்சேன்ட்டு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யணுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு சிமிலி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் வந்து 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி வந்து சூடாக இருக்கிறதால கை வச்சு பிசைய முடியாது. கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அப்புறம் கையால் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், தட்டுறதுக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் காட்டுற மாதிரி, வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து வாழை இலையை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே பசைஞ்சு வச்ச மாவு எடுத்து இப்போ தட்ட போகிறேன். இதில் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அதில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப மெலிசாக தட்டணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம எவ்வளோ அளவுக்கு திக்னஸாக வேணுன்னா கூட தட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு வாழை இலையிலே வச்சு தட்டிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக கை வச்சு வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம், தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் இது பண்ண கையில் ஒட்டுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியில் கையை தொட்டு தொட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும் நல்லா. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கிறேன். தோசை தவா இல்லைன்னா சப்பாத்தி தவா எது வேணால் வச்சுக்கலாம். இதில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே தட்டி வச்சேன் இந்த அடையும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததும் அது தானாகவே பிரிஞ்சு வந்துடும் அந்த வாழை இலை. மீது இருக்கிற எல்லா மாவுமே இதே இலையிலே கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரியே 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம், அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். 2 பக்கமும் நல்லா வந்ததும் இந்த அடையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து வாழை இலை இல்லைன்னா எப்படி தட்டுறதுன்ட்டு ஒரு சிலருக்கு இருக்கும், அதனால் வாழை இலை இல்லாதவங்க எப்படி செய்யலான்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த அடையை எடுத்துட்டு இந்த தோசை தவாலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மறுபடியும் பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் கையை தொட்டு தொட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தோசைக்கல்லையிலே வச்சு கூட தட்டி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து நமக்கு மெலிசாக தட்டணும்னு அவசியம் இல்லை, அதனால் வந்து இந்த மாதிரி கூட தட்டிக்கலாம். இலை வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் இது காமிச்சேன் உங்களுக்கு வீடியோவில். இந்த மாதிரி கூட தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இது மேலேயும் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டில் செஞ்ச அடை காமிச்சல அதே மாதிரி சரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம மீது இருக்கிற எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லா அடையுமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து இந்த மாதிரி சூடு ஆறுனதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எல்லா அடையுமே நான் பிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு வேர்க்கடலை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையுமே. இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே பிச்சு போட்டு இந்த அடை எல்லாமே எடுத்து இதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பல்ஸில் ஃபஸ்ட்டு 2 டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கட்டும். இப்போ அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்து இதையுமே லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதையும் தனியாக எடுத்து
வச்சுருக்கேன்ல, அந்த அடை வச்சுருக்கேன்ல, அது கூட இதையும் சேர்த்துடணும். வேர்க்கடலையும் எள்ளையுமே அரைச்சிட்டு இந்த அடை கூடயே சேர்த்து விட்டுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரைலாம் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இந்த சிமிலி வந்து இப்போ எல்லா உருண்டையுமே நான் இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம். பை.